தேவன் நல்லவர். அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் 344வது நாளாக நம்ம தினந்தோறும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். தினந்தோறும் தேவனை நோக்கி பார்க்கிறோம். தினந்தோறும் தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நம் கர்த்தர் பெரியவர். நிச்சயமாகவே எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு இருக்கும். முடிவில்லாமல் இருக்காது. ஆகவே அந்த முடிவு நன்மையானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆமேன். இந்த பூமியில் இயேசு சரீர பிரகாரமாய் மனுஷீக பிரகாரமாய் வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த வகையில் நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மையான காரியங்களை செய்வார். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தான் உண்டாகுது. ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. ஆகவே நீங்கள் எனக்கு இதுவரைக்கும் ஒரு நன்மை கிடைக்கல, என்னுடைய போராட்டம் விலகலை, என்னுடைய பிரச்சனை தீரவில்லை என்று இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறது, தயவு செய்து மனம் தளராதீர்கள். மனம் தளர்ந்து போகாமல் தேவனிடத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு மகிமையான காரியத்தை செய்து தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நம்முடைய கர்த்தர் ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டார். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ஒரு விசேஷித்த தேவனுடைய கிருபையின் நாட்கள். அதாவது தளர்வு அல்லது சோர்வு, கர்த்தருடைய பிள்ளைகளை அசதி, ஒரு கலக்கம், வேதனை, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே அவ்வப்போது வரும். அதனால் எனக்கு தான் இப்படி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போயிடாதீங்க. ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இந்த மாதம் நான் மென்மேலும் நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று தான் வாக்கு தத்தம். அதை நான் இந்த 9ஆம் தேதி உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம பலப்படுத்தி கொள்ளணும். ஜெபிக்க முடியலையா? எனக்கு ஜெபத்தில் ஒரு உண்மையிலேயே ஒரு தாகம் இல்லை. எனக்கு அப்படியே ஒரு ஆர்டிஃபிஷியலாக அப்படியே ஜெபிச்சு பழக்கப்பட்டதுனால அப்படியே ஜெபம் பண்ணுறனே தவிர என் இருதயத்தை ஊற்றி மனம் கசந்து ஒரே நோக்கத்தோட நான் தேவ சமூகத்தில் போராடி எனக்கு இப்போ உண்மையிலே ஜெபிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தயவு செய்து இந்த வசனத்தை பாருங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்கிறார், பலப்படுத்துங்க. அப்போ இது நம்ம கையில் தான் இருக்குது. தள்ளாடுகிற முழங்கால்னு என்ன அர்த்தம்னா, அது முழங்கால் ஏதோ பலவீனமாகி போச்சு, முழங்கால் அந்த காலில் ஏதோ வலி வந்துட்டானா தான் தள்ளாடுது இல்லை. அந்த ஜப வாழ்க்கை தள்ளாடுகிற ஜப வாழ்க்கை. அதனால் ஏன் நம்ம தினந்தோறும் தேவனை நோக்கி பார்க்குறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அதாவது சாதகமான நாட்களில் தேவனை தேடுவதை விட பாதகமான நாட்களில் நீங்கள் தேவனை தேடுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி அதாவது நானும் உலகம் முழுவதும் அதாவது பைபிளில் இருக்கிற மாதிரியே தான் பார்க்குறோம். நான் பார்க்குறேன். அமெரிக்காவில் அந்த இரட்டை கோபுரம் ட்வின் டவர் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு ஆயிரமான மக்கள் மடிந்த போது அந்த தேசமே ஜபமும் பாட்டும் தேவனை நோக்கி பார்ப்பதும், அரசியல் தலைவர்கள் முதல் சாதாரண சாமானிய மனுஷன் வரைக்கும் பைபிள் வாசிக்கிறதும்
பைபிள் வசனத்தை சொல்லுகிறதும் அப்படி நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த சூழ்நிலை மாறி 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 இப்போ அந்த நிலைமைக்கு மக்கள் அந்த சகஜமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் வந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால், இந்த லாக்டவுன் பீரியடில் ஆன்லைனில் வேதாகமம் நிறைய விநியோகிக்கப்பட்டது, வியாபாரமாக இருக்குது அப்படின்னு பைபிள் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதான் கஷ்ட காலத்தில் தேவனை தேடுறதுன்னு சொல்ல வரேன். கொஞ்சம் அப்படி சுமூகமானோன்னு பாருங்கள், லாக்டவுன் கொஞ்சம் தளர்த்தப்பட்டு கொஞ்சம் சுமூகமாகி போகிற ரொம்ப சந்தோஷம். அது முடங்கி போன தொழில், முடங்கி போன கிளாஸஸ், முடங்கி போன ஊழியம், முடங்கி போன சபை எல்லாம் கொஞ்சம் அப்படி நான் ஆலைக்கு போயிட்டு வந்தோடனே ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஒரு ஏதோ மனசுக்கு சமாதானமாக இருக்குது, ஒரு சாந்தி இருக்குது, ஒரு அமைதி இருக்குது அப்படின்னு சில பேர் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் தான் இப்போ சொல்கிறதெல்லாம். அது கேட்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறவனுக்கு தான் அவர் செவி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபத்தை கூட்ட வேண்டிய ஒரு காலம், கடைசி காலம் என்பதற்கு தேசத்தில் நடக்கிற பயங்கரமான காரியங்களெல்லாம் நமக்கு அறிகுறியாகவே ஆண்டவர் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நல்லவர். அது ஒரு சகாப்தம் அல்ல, சாதனை அல்ல. இந்த கஷ்டகாலத்திலையும் தேவனோடு கூட நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார் என்ற ஒரு நிறைவு தான், வேறு ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் எலெக்ஷனுக்கு 27 நாள் தான் இருக்குது இல்லையா? ஜஸ்ட் 27 days. அரசியல் கூட்டு அது இதுன்னு ஒரே பரபரப்பாக இருக்குது, பயங்கரமான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த நாட்களில் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயும் சாட்சி இருக்குது, வெளியும் அப்படி தான் இருக்குது, அரசியல் வட்டாரத்திலும் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணலாம். ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன், உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் நீங்கள் இந்த 5 மாநில எலெக்ஷனுக்காக ஜெபிக்கணும். ஒன்று, தனி ஜெபத்தில் 5 மாநில எலெக்ஷனுக்காக ஜெபிக்கணும். இப்போது உங்களில் நிறைய பேர் உபவாசம் பண்ணுறோம் இல்லை? நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. இன்றைக்கி டியூஸ்டே, நாளைக்கு தேர்ஸ்டே மிஷினரிக்காக ஜெபிக்கிற நாள். அப்புறம் தேர்ஸ்டே, அப்போ ஃப்ரைடே நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ஒரு வேளை பர்சனல் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் இந்த எலெக்ஷனுக்காக கட்டாயம், நான் பாரத்தோடு கேட்குறேன், கர்த்தருடைய ராஜ்யம் வரணும். ஆமாம், அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் வரணும்னா இப்போ இருக்கிறது வேறு இந்த ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும்னா பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் முதலமைச்சர் ஆயிடுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ராஜ்யம் வந்தால் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். ஆமேன். லஞ்சம், ஏமாத்துறது, அதாவது பொய், பித்தலாட்டம், இந்த கிரியைகளெல்லாம் அழிக்கப்படும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கணும். உங்கள் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், உபவாச ஜெபம், சபைகளில் அதிகமாக ஜெபம் நடக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சபையில் முழு இரவு ஜெபம் நடக்குதான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். அப்படி முழு இரவு ஜெபம் உங்கள் சபையில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பாஸ்டர்ஸை போய், ஐயா தயவுசெய்து முழு இரவு ஜெபம் வைங்க, ஒரு 50 பேராவது நாங்கள் கூடி ஜெபம் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாது. தேசத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை வரணும். சரியா? ஏற்கனவே 10,113 வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டது இந்தியாவில். மறுபடியும் சொல்கிறேன், 10,113 வியாபார நிறுவனங்கள் அதாவது முடங்கி போயிடுச்சு, மூடிட்டாங்க. அந்த செய்தியை நான் கேட்டபோது, அப்போ அதில் எத்தனை ஆயிரம் பேர் வேலை பறி போயிருக்கோம். இதுவரைக்கும் நீங்கள் நம்முடைய ஜீசஸ் மீட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தினந்தோறும் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. புதிதாக இணைந்த, இன்றைக்கு புதிதாக இணைந்திருக்கிற உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அன்பான ஒரு முக்கியமான வேண்டுகோள், நீங்கள் ப்ரேயர் சென்டரில் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து ஜெபிக்கணும்னு ரொம்ப பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குறதில்ல, ஒன்றும் இல்லை, அப்படியே நேராக வந்து இறங்கிடுறீங்க. அதாவது இரவெல்லாம் மாலை நேரமெல்லாம் கூட்டம். அதுக்கப்புறம் முக்கியமான சில காரியங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் சத்தியம் டிவி மற்றும் நம்பிக்கை டிவி போன்ற டிவி சேனல்களுக்கு ப்ரோக்ராம் ரெடி பண்ணணும். பகலில் நிறைய இமெயில்ஸ் பதில் சொல்லணும். so many things, பத்திரிக்கை ஊழியத்தை கவனிக்கணும். இப்படி நிறையா இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னால் தானே தெரியும். அதனால் ஃபோன் பண்ணி எப்போ வரலாம், எப்போ பார்க்கலாம், நாங்கள் ஜெபிக்கணும்னு நீங்கள் சந்தோஷமாக வரலாம். ஆனால் தயவு செய்து கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உராபாகாலாபா, எல்லா கரங்களை உயர்த்தி, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த சாட்சியை சொல்ல சொல்ல கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்குல்ல. அதனால தான் இந்த பாட்டை விசுவாசத்தோடு நான் பாடினேன். நீங்களும் அற்புதங்களை பெற போகிறீங்க, சாட்சி சொல்ல போகிறீங்க. தேவனுடைய நாம மகிமைப்பட போகுது. வசனத்துக்கு போவோம் வேகமாக. இன்றைக்கு மாலையில் ஆண்டவருடைய ஆலோசனைக்காக தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். வாசிங்க. 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அநேக நேரங்களில் இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறை தலைமுறையாக, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். நீ நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். நேற்று உலக பிரகாரமான நிறைய காரியங்களை உலக தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு குடும்பம் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் ஆலோசனை கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். குடும்பம் என்ற தலைப்பில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்ததி வேதம் சொல்லுகிறது அவரை சேவிக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ உங்கள் காலத்தில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை இப்போது ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் அவங்க அடுத்த ஜெனரேஷன், சரியா? சிலர் 4ஆம் தலைமுறை ஆக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை எனக்கு இருக்கிற நம்பிக்கை, எனக்கு இருக்கிற விசுவாசம், எங்களுக்கு இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு இருக்கிறான்னு பார்த்தா இல்லை, அந்த மாதிரி இல்லை, எங்களை மாதிரி அவங்க இல்லை, அவங்க ஃபெய்த் வித்தியாசமாக இருக்குது, எங்கள் ஃபெய்த் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால் நீங்கள் இதனால் மனம் தளராமல், உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடுத்த நம்பிக்கை என்ன? வார்த்தை மாறுமா?
வசனம் மாறுமா? மாறாது. அப்போ ஒரு சந்ததி அவரை சேவிக்குமாம், தலைமுறை அப்புறம் தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவரே எனக்கு கொடுத்த மகன் மகள், ஆண்டவரே அவர்கள் கர்த்தருடைய சந்ததியாய் இருப்பார்களாக, அவர்கள் சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உம்மை மட்டும் சேவிப்பார்களாக என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதாவது உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 17 வசனமும் 8 வசனமும் வாசிக்க கேட்கலாம். 17, 7, 8. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது சொல்லுகிறார், உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி. போதும். 8 வசனம் திரும்ப, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். 9 வசனம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும். மீண்டும் பாருங்க, தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். 10 வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால். போதும். 19 வசனத்துக்கு வேகமா வாங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என கவனிக்கணும். இப்போ இந்த 17ஆம் அதிகாரத்தில் மட்டும் நான் வாசிக்க சொன்ன 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9, 10ஆம் வசனம் மற்றும் 19ஆம் வசனம், இத்தனை வசனங்களில் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் என்ற வார்த்தையை ஆண்டவர் கையாளுகிறதை பாருங்கள். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய கண்ணோட்டம் என்ன? நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் என்ன? நீங்களும் நானும் சேவிக்கிற ஏசப்பாவினுடைய இருதயத்தின் நோக்கம் என்னன்னா, நம்ம காலம் வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இருப்போம். நமக்கு பின்வரும் சந்ததி, நம்முடைய சந்ததி தேவனுக்குள்ளே இருப்பாங்களா இல்லையா என்ற ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், பாரத்தோடு நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், வார்த்தையை பிடிங்க. அப்போ ஆண்டவர் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய விசேஷன்னா அந்த ஜெனரேஷன் பிளஸிங், சந்ததியாய் வருகிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொல்றதை விட, ஐயா எல்லா மனுஷனும் சொல்லுவான், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான்னா, அந்த கொள்ளைக்காரன் தன்னுடைய பயங்கரமான கள்ளத்தனத்தினால ஊரெல்லாம் லேண்டை வாங்கி போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சொத்து சுதந்திரம்லாம் வாங்கி வச்சுருந்தாலும் அவன் பிள்ளைகளுக்கும் அது, அவன் பிள்ளைகள் எங்கள் அப்பாவுக்கு அங்கே லேண்ட் இருக்குது, இங்கே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, 5 பெட்ரோல் பங்க் இருக்குது, அந்த 5 ரைஸ் மில் இருக்குது, அங்கே வந்து அந்த ஒயின் ஷாப் இருக்குது, அங்கே டாஸ்மாக் கடை 4 எடுத்து வச்சுருக்காரு எங்கள் அப்பா. அப்படி இப்படி நான் சொல்லுவோம். அங்கேயும் பணம் தான் வரும், அங்கேயும் பணம் தான், இங்கேயும் பணம் தான். நானும் அதெல்லாம் அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லுகிற காரியங்கள். அது பிசாசினிடத்திலிருந்து, நான் அடித்து சொல்கிறேன், டாஸ்மாக் கடையிலிருந்து வருகிற வியாபாரம் அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யாரும் தப்பாக நினைச்சா பரவாயில்ல, என் மேலே வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. ஒரு குடும்பத்தை அழிச்சு நீ வாழணும்னு நினைக்கிறிய, அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? அதுதானே பிசாசுனா என்ன எப்படி இருப்பான் பிசாசு? எப்போ பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு வரான்றீங்களா? இல்லையே. குடும்பத்தை அழிப்பது, ஆக்சிடென்ட்ல சாவடிக்கிறது, குடும்பத்தை உடைப்பது, குடும்பத்தை பிரிப்பது, அதுதான் பிசாசுனுடைய கிரியை. அப்போ ஆசீர்வாதம்னா எல்லாம் பார்க்க அப்படி வெளியேறமாக தான் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்,
அதில் வேதனை இல்லை என்று வேதம் சொல்லுகிறதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ இன்றைக்கு நான் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு பேசுவதில் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். பைபிளில் there are lot of so many promises for the children. இல்லை, பிள்ளைகளுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளை காண்பாய், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம் சொல்கிறோம். ஆனால் அதாவது குடும்பத்தில், அதாவது கணவனும் மனைவியும் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான இந்த வசனத்தை மாத்திரம் வாயை திறந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி போயிட்டா காரியம் நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ரோமன் சாப்டர் 12 verse 2, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அதாவது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், கர்த்தருடைய பிள்ளைகளை. மூணாவது தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது அல்லது இந்த மைண்ட் புதிதாக்கப்படணும். we should find out the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை ஒரு தாயும் தகப்பனும் கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தின்படி கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளும் இந்த செய்தியை கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு டிசைட் பண்ணி அப்பா அம்மாவை வேதனைப்படுத்தி அதில் போய் நீ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன்னா அது ரொம்ப வேதனையில் முடிந்து விடுகிறது. அப்போ விசுவாசிகள் நல்ல கவனிங்க, வசனத்தை விசுவாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை வாயை திறந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதே நேரத்தில் வசனத்தை பிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வசனத்தை பிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரு மரத்தை கெட்டி பிடிச்சிக்கிற மாதிரி போய் வசனத்தை எழுதி வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை? அப்போ வேத வசனத்தால் இருதயம் நிரம்பி இருக்கணும். தேவனுடைய பிரியம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக மனது புதிதாக்கப்படணும். மைண்டு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை மனது புதிதாக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு இந்த தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய சித்தத்தில் கணவன் மனைவிக்கு ரொம்ப பங்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கணவன் மனைவினா என்னன்னா அதாவது இப்போ கல்யாணம் பண்ணும்போதே மனைவிக்கு அதே சேம் ப்ரொஃபஷனாக பார்க்குறது தப்பு கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, தப்பு சொல்லலை. அதாவது அதே ப்ரொஃபஷனாக பார்க்குறான். நேர்ஸா, அதே நேர்ஸாக பாரு, அட்லீஸ்ட் லேப் டெக்னீஷியனாவது பாரு, 2 பேரும் ஒரே ஆஸ்பத்திரியில் வேலை செய்வேன், 2 பேருக்கு கணிசமான பணம் வரும், அப்போ தான் அரசாங்க லோன் கிடைக்கும், அப்போ தான் வீட்டை கட்டலாம். இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் அது சூப்பர் கால்குலேஷன் சொல்ல மாட்டேன், இது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ உலக வாழ்க்கைக்கு ஓகே, அதுலேயும் தேவ சித்தமான்னு பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிங்க வேகமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த மனோவாவுக்கும் அவருடைய மனைவி, அவங்க 2 பேருக்கும் பிள்ளை இல்லை அப்படின்னு 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தில் தான் வாஸ்தவம். கர்த்தருடைய தூதன், அதாவது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் தம்முடைய தூதனை அனுப்புவார். நல்ல கவனிங்க. இப்போ இந்த தூதன் என்ன செய்கிறான்? நேராக அந்த மனைவி தனியாக இருக்கும்போது மனோவாவினுடைய மனைவி கிட்ட போய் சொல்றார். என்ன சொல்றாருன்னா,
அதாவது இதோ பிள்ளை பெறாத மல்லியாகி நீ கர்ப்பம் தரிக்க போகிறாய், ஒரு குமாரனை பெறப்போகிறாய். இந்த செய்தி கணவருக்கு வரவில்லை, மனைவிக்கு தான் வந்திருக்குது. அப்ப உடனே இந்த மனைவி என்ன செய்யறா? 6ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அப்பொழுது நிதானமா வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவர் சாயல் தேவ தூதனுடைய சாயலை போல மகா பயங்கரமா இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. 7ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி இதோ நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய். அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். இப்போ மனைவிக்கு ஒரு தகவல் பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது. பரலோக தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அனுப்பி இந்த அம்மா தனியாக இருக்கும்போது வந்து தேவதூதன் பேசுகிறார். இப்போ தேவதூதன் பேசின அங்கே சங்கதியை, அந்த நியூஸை, அந்த சந்தோஷமான செய்தியை இந்த அவனுடைய மனைவி 6ஆம் வசனத்தில் தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனிதன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அந்த டீட்டெயிலை நம்ம வாசித்தோம். அது தேவ தூதரை போல சாயல் இருந்தது. அவருடைய சாயல் மகா பயங்கரமாக இருந்தது. எங்கே வந்தேன்னு கேட்டேன், அவர்கிட்டலாம் கேட்கல. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, அதான் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று, நமக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறதாக பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லுகிறார் என்ற இந்த சம்பவத்தை இந்த அம்மா தன் புருஷனிடத்தில் ஷேர் பண்ணுறார். இதை சாதாரணமாக ஒரு கதையை போல் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு சாம்சனுடைய அம்மா அப்பா கதைன்னு சொல்லி நீங்கள் பேசலாம். ஆனால் இதை நான் எப்படி பார்க்கணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, ஒரு மனைவியினிடத்தில் ஒரு தகவல் வந்தால் அந்த தகவலை, அதாவது கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே மறைக்காமல் புருஷன்கிட்ட சொல்கிறணும். அவள் தான் உண்மையான மனைவி. புரியுதா உங்களுக்கு? இப்போ உடனே சிலர் என்கிட்ட இப்போ என்ன கேட்கணும் போல் வருது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரி என் புருஷன் இருந்தான்னா நான் எதுக்கு வந்து கூட்ட போகிறேன் அல்லது குறைக்க போகிறேன் அல்லது அதை மாற்றி சொல்ல போகிறேன்? இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் இருக்குது, நான் சொல்கிறத ஒரு கேட்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அவர் நான் சொல்கிறத அது ஒரு குரூப்பு. ஏன்னா நீ சொல்லி நான் கேட்குறதா? உன்கிட்டலாம் தேவதூதன் வருவானா? அந்த அளவுக்கு நீ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டியா? நீ அந்த அளவுக்கு நீ ஒரு பயங்கரமான பரிசுத்தம் உள்ளவளா? அப்படின்னு இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது ஃபேமிலியில். அது வேற. ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் அல்லது இதுவரைக்கும் அப்படி இல்லை. நான் பாருங்கள், நேற்று அந்த நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த ஒரு சகோதரி, நான் அவர்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சே, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் நல்லா நடந்திருந்தேன்னா என் ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு அவங்க ரொம்ப வேதனை பண்ணுறாங்க. அந்த வேதனையை கர்த்தர் பார்க்குறார் சகோதரி. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், அந்த வேதனையை கர்த்தர் பார்க்குறாரு. தேவனுடைய கிருபை உங்கள் மேலே வந்து இறங்கும். அதுதான் இன்றைக்கி தேவை. அந்த மனஸ்தாபப்படணும். ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறாரு, என் உள்ளத்தை குத்துற மாதிரி இருந்தால் உடனே நான் மனஸ்தாபப்படணும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். வாசிங்க, நான் எடுத்து காட்டுறேன் அந்த வசனத்தை உங்களுக்கு. ஆண்டவர் சொல்ல டக்குன்னு ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வாசிக்க வேண்டிய அருமையான ஒரு வசனத்தை கொரிந்தியர் புத்தகத்தில் இருக்குது. 7ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 2 துக்கம் இருக்குது. பவுல் சொல்றார், ஒன்னு தேவனுக்கு ஏற்ற துக்கம்,
இன்னொன்று லௌகீக. அதாவது என்ன அர்த்தம்? லௌகீகன்னா உலகம், உலக துக்கம். அப்படின்னா என்னது? அந்த சேலை வாங்கலையே, எங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமே, அந்த பைக் வச்சுருந்தா நல்லா இருக்குமே, ஒரு 5 பவுனில் நகை அது மோதிரம் போட்டால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமே, இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம்ல. அது உலக பிரகாரமான துக்கம், அது லௌகீக துக்கம். அது தேவனுக்கேற்ற துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் கிடையாது. பின்னால உட்கார்ந்து தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? பின்னால உட்கார்ந்து யோசித்து புலம்பிட்டு, ஐயோ அப்போமே சொன்னாங்களே, அப்போமே ஆலோசனை கொடுத்தாங்களே, நான் கேட்காம போயிட்டேனே, இப்போ உட்கார்ந்துக்கிட்டு யோசிக்கிறேனே. அதான் பின்பு, அதான் அந்த வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் உடனே ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுப்பது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், ஃபேமிலினா இந்த பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் சொல்லுவோம் இல்லை, அதாவது உலகத்தில் இல்லாத சூப்பரான பழமொழிலாம் தமிழில் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு வீடு வாசப்படி. என்ன சொல்கிறீங்க? எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கியா? எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. பரவாயில்லையா பிரதர் சொல்லிட்டாரு, அப்போ டிவியை மூடிட்டு போயிடாதீங்க. அதாவது பிரச்சனை இருக்குது, பிரச்சனைக்கு தீர்வு வேதத்தில் இருக்குது, அதை தான் பார்க்கணும். அப்போ இன்றைக்கி அந்த மனைவி பாருங்கள், அந்த சாம்சனுடைய அம்மா, அதாவது மனோவாவுடைய மனைவி, அந்த தேவதூதனை கண்ட உடனே நேராக போய் முதல்ல அவளுக்கு புருஷன்கிட்ட சொன்னாதான் முடியும். நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்கிறீங்க, நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கிறீங்க. ஓப்பனாக புருஷன்கிட்ட மனம் திறந்து பேசுறது. சிலருக்கு பேச முடியல, ஏன்னா அவன்கிட்ட சொன்னால் அவன் அந்த ஆள் ஒரு மாதிரி டைப் ஆனாலும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சில வீடுகளில் இருக்குது. ஆனாலும் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லணும். இது எதை குறிக்கிறது? ஒருமனப்பாட்டின் ஆவியை குறிக்கிறது, ஒருமனப்பாட்டின் ஆவி. அடுத்தது நீங்கள் வாசிக்கணும் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 13 நியாயாதிபதி 13:9. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கணும். அதாவது அந்த 8ஆம் வசனம் வரைக்கும், இப்போ 8ஆம் வசனத்தை திரும்பி வாசிப்போம். 8ஆம் வசனத்தை மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அப்பொழுது கர்த்தரை நோக்கி மனோவா விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து, நீர் அனுப்பின அந்த மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். இப்போ நான் பேச போறத நல்லா கவனிக்கணும். அதாவது முதல்ல மனைவி பத்தி சொன்னேன். அந்த 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 சகோதரி ஒன்றையும் மறைக்காம வந்து தான் புருஷனிடத்தில் ஷேர் பண்றார். அப்போ மனோவா எப்படிப்பட்டவர் பாருங்க. உடனே 8ஆம் வசனம், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்பொழுது மனோவா, அவர் எந்த பொசிஷனில் வீட்டில் இருந்தார்? அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாரா அல்லது வேற எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும். அது என்ன? அப்பொழுது மனோவா. அப்பொழுது மனோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறாரோ அதை பற்றி இல்லை, உடனே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற மனோவா. அப்போ மனோவா வந்து இந்த 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 கேரக்டர்லாம் திடீர்னு ஒரு ஆளுக்கு வந்திருக்காது. அவன் ஏற்கனவே அவர் வந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கணும். அப்போ தான் சொன்ன உடனே அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போ புருஷர்கள் நல்லா கவனிக்கணும். எப்போ பார்த்தா ஃபேமிலியில் நான் சம்பாதிக்கிறேன் சார், நான் கொண்டு வரேன், என்னால் முடிஞ்ச கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன், வீட்டில் ஏதாவது நான் குறை வச்சுருக்கேன்னா கேட்டு பாருங்கள், சாப்பாட்டுக்கு குறையா என்ன, அதாவது மட்டனுக்கு குறையா, சிக்கனுக்கு குறையா, எண்ணத்துக்கு குறை, எல்லாத்துலேயும் பாருங்கள், எதுலையா குறை வச்சுருக்கேன்னா பாருங்கள், கடன் வச்சுருக்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எவ்வளோ ஒரு குறையும் வைக்கல. பார்த்தீங்கன்னா ஏன் தான் இந்த வீட்டில் இந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க தெரியலன்னு அவர் தன்னுடைய காரியத்தை நியாயப்படுத்தி பேசுகிற நிறைய கணவன்மார்கள் இருக்காங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு. அப்போது ஒரு புருஷன் ஜெபம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும்.
ஒரு கணவன் ஜெபிக்கிற கணவனாக இருக்கணும். நீங்கள் போய் வெட்டி முறித்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபா கொண்டு வந்து ஒய்ஃபிட்ட கொடுத்தாலும் நீங்கள் ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப லேசாக பிசாசு நுழைவான். ஜெபிக்கிற மனோவா. பைபிள் பாருங்கள், இப்படி ஒரு தரிசனம், இப்படி ஒரு தேவ தூதன் வந்து எனக்கு தரிசனமாகிறார் அப்படின்னு அவருக்கு தரிசனமானார்ன்ற சங்கதியை, அந்த செய்தியை, அந்த நியூஸை, அந்த இன்ஃபர்மேஷனை அந்த அம்மா ஓடி வந்து சொன்ன உடனே பாருங்கள், அது 8ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவருடைய விண்ணப்பம் என்ன, அவருடைய ஜெபம் என்ன பாருங்கள். அவருடைய ஜெபம் என்னன்னா, ஒன்று, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் வரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவருடைய ஜெபத்தினுடைய முதல் பாயிண்ட் என்ன, ஆண்டவர் திரும்பவும் அந்த தேவதூதனை நீங்கள் அனுப்புங்கப்பா. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் இதில், தேவதூதனே நீர் திரும்பவும் வருவீராக, மிகாவேலே அல்லது கேப்ரியேலே. மிகாவேல் கிடையாது, மிகாவேல் சண்டை போடுறவர். கேப்ரியேலே திரும்ப வாங்கப்பா வாங்கப்பான்னு கேப்ரியேலை வணங்கி கொண்டிருக்கவில்லை. கேப்ரியேலை அவர் வந்து நமஸ்காரம் பண்ணல, கேப்ரியேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கேப்ரியேலை கமாண்ட் பண்ணுகிற. தட் இஸ் த பாயிண்ட். இன்னைக்கு கேப்ரியேலை போ இந்த செய்தி சொல்லு என்று சொல்லுகிற ஆண்டவரோடு டைரக்டா பேசுறாரு. அதனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? தேவதூதனை வைக்க வேண்டிய இடத்துல தேவதூதனை வைக்கணும். அதனால நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இப்போ ஒருவர் வந்து சாட்சி சொல்றாரு, தேவதூதன் வந்து நின்று எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாருன்னா தோத்திரம், அதோட விட்டுறணும். உடனே அந்த தேவதூதன் அவர் எப்படி இருந்தாரு, அவர் கொஞ்சம் என் வீட்டுக்கு வர சொல்ல அப்படின்னு நீ தேவதூதன் பின்னால போயிடக்கூடாது. இன்னைக்கு ஊழியக்காரர்களை பைபிள் சொல்லுது, ஊழியக்காரர்களை தேவ தூதர்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார், காற்றுகளாகவும் தூதர்களாகவும் கர்த்தர் வச்சிருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. அப்போ கர்த்தர் ஊழியர்களாக எங்களை ஒரு அம்பாசிடராக, ஒரு பிரதிநிதியாக இல்லையா ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கணும். நீங்களும் எங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். எங்களை, அதாவது பிரதர் உங்களை பார்த்தா ஆண்டவரே பார்த்தா மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அவுட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னா, ஆண்டவர் தான், மனுஷன் தான். யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்தியாவினுடைய கலாச்சாரத்தில் ஒன்று மனிதனை கடவுளாக வணங்குகிற ஒரு அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த ஆட்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா மகிமையும் அவருக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே மறுபடியும் அந்த நபரை, அந்த தேவதூதனை நீங்கள் அனுப்புங்க. நம்பர் 1. நம்பர் 2 பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவரே பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. எவ்வளோ ஒரு அட்வான்ஸாக இருக்கார் பாருங்க. ஃபெய்த்தில் எவ்வளோ ஒரு மும்முரமாக இருக்கார் பாருங்க. விசுவாசத்தில் எவ்வளோ மும்முரமாக இருக்கார் பாருங்க. தேவதூதன் வந்தால் நமக்கு இப்படி ஒரு கர்த்தர் ஒரு குழந்தை கொடுக்க போகிறான்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, சரி வந்தா பார்க்கலாம், போய் வேலையை பாரு அப்படி சொல்ற கிறிஸ்தவனா இருக்கானா இல்லையா? இருப்பாங்க. அதான் விசுவாசம் என்பதை இங்கே பாருங்க, அடிக்கடி நான் சொல்லுவேன், கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார்ந்துக்கிட்டு விசுவாச வார்த்தை பேசுகிற ஊழியக்காரர்கள் மேலேயோ விசுவாசிகள் மேலேயோ எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்கள நான் வந்து பொருட்டாவே என்றது கிடையாது. அதாவது கடினமான இடத்துல வந்து நின்று விசுவாச வார்த்தை ஒருத்தன் பேசுறான்னு வைங்க, ஃபீல்டில் வந்து நின்று பேசுறான்னு வைங்க, அவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன். அவன் அந்த விசுவாசியை தான் கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்துவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? கர்த்தருடைய பிள்ளைகளை களத்தில் இறங்கி விசுவாச வார்த்தை பேசுகிறவன் சத்தம் தான் அங்கே உடனே சொல்லுவான். அந்த ஆண்டவர் சொல்லுவார், நம்ம ஆள் ஒருத்தன் கூப்பிடுறான், உடனே போ. அதாவது உதாரணத்துக்கு சொல்லட்டா, ஆகார் களத்தில் இறங்கி அந்த பெயர்ஷபா வனாந்தரம், அது ஒரு களம் அவளுக்கு, அது ஒரு யுத்த களம் அவளுக்கு. அங்க நிறைஞ்சு ஆண்டவரே கூப்பிட்ட உடனே அங்க அவருக்கு கேக்குது, உடனே அங்க கண்ணை திறக்கிற தண்ணி இருக்கு களத்துல. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை அதுதான் அது முக்கியம். அதே போல நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் எனக்கு அதை செய்ய போகிறார், இதை செய்ய போகிறார்னு சொன்ன எத்தனையோ பேரை நானும் வருஷங்காலமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த நேரம் என்னமோ அவங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் பாருங்க. ஆனா அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பேசுறேன்னா
என் லைஃப்பில் சில காரியங்களை நான் சாதிச்சு காட்டணும். இதுக்கு மேலே என்ன பேசுறது? நான் சாதிச்சு காட்டணும். சாதிச்சு காட்டினாதான் அவன் பரவாயில்ல, இந்த ஆள் பேசினபடி சாதிச்சு காட்டியிருக்காரு, 4 பேர் பார்த்து ஏசப்பாக்குள்ளே வருவான். நான் சாதனையாளராக இல்லாமல் நான் ஒரு பேச்சாளராக இருந்தான்னா, நான் ஒரு விரிவுரையாளராக இருந்தேன்னா, நான் சும்மா பேசிக்கலாம். அங்கே அப்படி சொல்லுகிறது, மார்க்கில் இப்படி சொல்லுகிறது, கிரீக்கில் இப்படி சொல்லுகிறது, ஹீப்ரூவில் அப்படி சொல்லுகிறது. ஐயா, இந்த காலத்துக்கு நீ என்னப்பா சொல்கிற? 2வது அலை வந்துருச்சு, அதை பற்றி கர்த்தர்கிட்ட கேட்டு ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்ணுவோம்ப்பா. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. என்ன சொல்றீங்க? அதனால கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். இங்க பாருங்க, ஃபேமிலி அப்படின்னா அங்க ஒருமனப்பாடுன்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கும் மனோவா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் அவங்க உடனே ஓடுறாங்க. வசனம் சொல்லுங்க, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து இப்படி ஒரு தேவதூதன் வந்ததை நான் பார்த்தேன், என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு அவங்க அப்படி சொல்றாங்க பாருங்க. அப்போ இதுலேருந்து நான் இன்னொரு காரியம், அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. புருஷனுக்கும் மனைவிக்கு இடையே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது, அந்த மிஸ் வந்துடக்கூடாது. கர்த்தருடைய ஏற்கனவே நீ மிஸ்ஸஸ் தான், புரியுதா உங்களுக்கு? அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போயிடக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங்லே இருக்கணும். புருஷன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன யோசிப்பார், எப்போ பேசினா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மனைவியை குறித்தும் புருஷனுக்கு நல்லா தெரியணுயா. வயசான காலத்தில் மனைவி போயிட்ட பிறகு உட்காந்து ஐயோ போயிட்டா எவ்வளோ நான் என்னெல்லாம் மாடு ஆடு என்னென்னமோ திட்டிருக்கிறேன், ஆனாலும் ஒன்றுமே கண்டுக்க. இப்போ பார்த்தேன், நமக்கு ஒருத்தனு கூட பையன் கூட கூப்பிட்டா கூட பேசாமல் போகிறான், பொண்ணு கூட சும்மா இருப்பா மூலையில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. என் ஒய்ஃப் இருந்தால் அப்படிலாம் வருமா அப்படின்னு புலம்பக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அதாவது நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் ஃபேமிலி தான். சரியா? ஃபேமிலி தான். ஊரில் பெரிய ஆளாக இருக்கலாம், சர்ச்சில் மூப்பராக இருக்கலாம், எல்டராக இருக்கலாம், எங்கலாக இருக்கலாம், இல்லை டீக்கனாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை ஃபேமிலியில் தான் பார்க்கணுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். மனோவா ஒய்ஃபுக்கும் நல்ல ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, மனோவா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன். உடனே மனோவா ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இன்னொரு விஷயம் நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. அதுல பாருங்க, அந்த வசனத்துல மனோவா தேவனுடைய ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வரணும், என்னிடத்தில் வரணும்னு சொல்லல. என் மனைவியினிடத்துல பேசினவர் என்கிட்ட பர்சனலா பேசட்டும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, வாய்ஸ் அவடாலாம் அடிக்கல. ஆண்டவர் எங்ககிட்ட வரணும்னா அவன்கிட்ட ஒரு மனப்பாட்டின் ஆவி இருக்கு. அவருடைய பிரேயர் பாயிண்ட் பாருங்க, ஆண்டவர் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ உனக்கு இப்போதான் பிறக்க போகிறதுன்னு இப்போதான் தகவலே வந்திருக்கு, அது இருக்குது, இன்னும் 9-10 மாதம் இருக்கு. இப்பவுமே அவர் கேட்குற. அப்போ அவருடைய அந்த ஃபெய்த்தை பாருங்க, அவருடைய விசுவாசத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சுக்கிட்டு என்ன கதி ஆகுமோ, 2020 அப்படி போயிடுச்சு, நம்ம ஃபேமிலியில் ஒரு மாற்றம் வரல, ஒரு காரியமும் நடக்கல, வேலையும் கிடைக்கல, கல்யாணமும் ஆகலை, என்ன கதி ஆகுமோ, எங்கே தான் போய் முடியுமோ. இது எப்போ சொல்கிறதுனா, இப்போ ஜோமணி சோதரம் ஆமே நல்லா ஜோமணி முடிச்சுட்டு சரி என்னதான் முடியுமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கர்த்தர் அழைக்கிறார். அதனால நீங்க இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்ல தான் நீங்க அந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த், அந்த விசுவாச வார்த்தையை பேசணும் இக்கட்டான சூழ்நிலையில. அப்போ அவர் பாருங்க, அந்த நேரத்தில் உடனே அட்வான்ஸாக திங்க் பண்ணி, ஆண்டவரே பிறக்க போகிற பிள்ளைக்காக, ஆண்டவரே நாங்கள் அந்த பிள்ளைக்காக, அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, ஆண்டவரே பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லலை, கற்பிப்பீராக. ஆண்டவரே டீச் மீ ஓ லார்ட், டீச் அஸ் ஓ லார்ட், போதிங்க, கற்பீங்க, சொல்லி கொடுங்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தாருன்னா, நல்ல கவனிங்க, பிள்ளைகளை கொடுத்தாருன்னா அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் டெய்லி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நான் தலையில் கை வச்சு தான் ஜெபம் பண்ணி தான் வளர்த்தேன், சிலுவை போட்டு தான் வளர்த்தேன், ஜெப எண்ணெயை வச்சு ஜெபித்தான் வளர்த்தேன், ஆனால் இப்போ தான் மாற்றம் வந்து இப்போ தான் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா
நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்க ஜெபங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இதை சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறார்? கர்த்தருடைய இயேசு ராஜா பிறந்த போது, அதாவது பூமியில சந்தோஷம், மனுஷருக்குள்ளே சமாதானம் எல்லாம் வருது. ஆனா ஏரோதின் அரண்மனையில கலக்கம் வருகிறது. ஊரெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் மெய்ப்பர்கள் போறாங்க, ஒரு பக்கம் சாஸ்திரிகள் போறாங்க, ஒரு பக்கம் பரலோகம் களி கூறுகிறது, தேவதூதர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா ஏரோதின் அரண்மனையில கலக்கம். ஏன்னா அங்க சாத்தான் இருக்கான். சாத்தானுக்கு தெரிஞ்சிட்டு, ஓ உலக ரட்சகர் வராரு, அவரை வளர விடக்கூடாது, அவரை வெட்டணும், அவரை கொல்லணும் அப்படின்னு. இதுதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் பிசாசு ராஜ்யத்துக்கும் யுத்தம் வரும். அப்போ உங்க பிள்ளை மேல தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பாரானால், அவன் வாலிப வயதை தாண்டி வரும்போது தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போகிறதற்கு பிசாசு சில அக்னி ஆஸ்திரங்களை அனுப்புவான். அந்த அக்னி ஆஸ்திரங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உங்ககிட்ட இருக்குது. அதனால உங்க நிறைய ஃபேமிலிஸ் பாருங்க, என் பையன் அப்படி போயிட்டான், இப்படி போயிட்டான், அப்படி இப்படின்னு சொன்னவங்கலாம், என் பிள்ளைய மாத்திட்டாரு கர்த்தர், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செஞ்சிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க மனசை விட்டுறாதீங்க, விசுவாசத்தோடு பாருங்க, நடக்க போகிறது நன்மையாக பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வைத்து தப்பு கணக்கு போடாதீங்க. இன்னைக்கு ஒண்ணுக்குமே வழி இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாத இடத்துல தான் வழி தரப்பாரு. என்ன சொல்றீங்க? யார் மூலமாவது ஒரு செஞ்சா நீங்க சொல்லுவீங்க, அவர் தான் எனக்கு, நீங்க தான் எல்லாம், நீங்க தெய்வம் சார் சொல்றாங்கல்ல உலகத்துல, நீங்க தெய்வம் சார்ன்றாங்க. அவங்களுக்கு உண்மையான தெய்வம் யாரும் தெரியாதனால தான் தெய்வம் சொல்றாங்க. ஆனா விசுவாசியே சொல்றாங்க, நீங்க தான் பிரதர், தெய்வம் பிரதர்ன்றாங்க. இந்த தெய்வம் ஈவன் சொல்லி ஊழியக்காரனெல்லாம் சொல்லி அவனை நீங்க கவிழ் தரக்கூடாது. தெய்வம் ஒருவரே, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சிந்தி மரித்த தெய்வம் ஒருவரே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவர் கையில தான் இருக்குது. ஆமென். அப்போ மனோவா அவன் ஜெப வீரன் என்று கூட நான் சொன்னா அது மிகையாது பிரியமானவர்களே. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனோவா பாருங்க 9ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அவ்வளவுதான், கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க, அவன் மனோவாவின் ஜெபத்துக்கு பதில் வரக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம். அது ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்ற அந்த வார்த்தையின் கீழே நான் தொடர்ந்து நாளைக்கு கர்த்தர் சித்தமானால் பேசுவேன். நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாய் நீங்கள் ஒரு உதவி செய்யணும். என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு 50 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுதில்ல உங்களுக்கு, யூடியூப்லேருந்து வந்துடும், அல்லது இங்கே நம்ம ஜீசஸ் மீட்ஸில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லை, கொஞ்சம் நீங்கள் அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக ஊழியம் செய்யும்படி நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், கர்த்தருடைய பிள்ளைங்கள். அதனால் புதிய ஆத்துமாக்கள் தொட்டாங்கன்னா, கர்த்தரால் தொடப்பட்டாங்கன்னா ஆண்டவருடைய நாமம் தானே மகிமைப்படும். உங்கள் நிமித்தம் மகிமைப்படும் அல்லவா? அதனால் கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் நாளைக்கு சீக்கிரமாக கனெக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் நிறைய இருக்குது. ஃபேமிலி லைஃப்பில் என் ஃபேமிலி இப்படி ஆகிப்போச்சு, உடஞ்சி போச்சு, அல்லது உடையிற மாதிரி இருக்குது, தெரியாதனமாக நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி நடந்துருச்சு அப்படி நீங்கள் கலங்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அறியாத ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து கரங்களை உயர்த்துங்க. ஆமென். கரங்களை உயர்த்துங்க. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். ஆமென். அவன் சத்தம் போட்டு, ஆண்டவரே, அந்த சத்தம் பரலோகத்துக்கு எட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். பிரியமானவர்களே, he is our prayer answering God. Hallelujah. When you call unto him, he will, hallelujah, sustain you. கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாரு. ஆமென். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாரு. அவரால் கூடாதது ஒண்ணு இல்ல. ஆமென். இப்போ கூட ஒண்ணு இல்ல. ஆமென். நீங்க தேவனை பிடிங்க, காரியம் மாறுதலா முடிஞ்சிரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காரியம் மாறுதலா முடியும். ஆமென். உங்கள் ஜெபம் பரலோகத்தை எட்டும். என் ஜெபத்துக்கு வலிமை இல்லை, என்னால் ஜெபிக்க முடியல, என் ஜெபம் ஒன்றும் கூரையை தாண்ட மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் உங்களையே தாழ்வா எண்ணாதீங்க.
ஆமென். உங்களை நீங்களே தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஒரு ஜெப வீராங்கனை அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. நான் ஜெபிப்பேன். இன்னைக்கு சாட்சியில பாருங்க, அவங்க அந்த பேப்பர் எடுத்து எழுதி வச்சு தானே ஜெபம் பண்றாங்க. அவங்க முகம் எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்க முகத்தை நீங்க டெய்லி டிவியில பாக்குறீங்க, செல்போன்ல பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் முகத்தை பார்க்கிற தெய்வம். ஆமென். இன்றைக்கு உங்க குடும்பத்துல மீண்டும் ஒரு முறை ஒருமனப்பாட்டின் ஆவி. இன்னைக்கு 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஒன்னு ஒருமனப்பாட்டின் ஆவி, இரண்டாவது புருஷனுக்கும் மனைவிக்கும் ஜெப வாழ்க்கை. ஆமென். பர்சனல் இன்டிமசி வித் காட். தேவனோடு தனிப்பட்ட உறவு. ஒரு கணவனுக்கு இருக்கிற மனைவி, நீங்க ஒரு மேபி டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் நர்ஸ் டீச்சர் யார் வேண்டுமானாலும் இருங்க, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால நீங்க தேவனிடத்துல பொறுமையோடு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி, ஆமென், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி அப்படி நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பா. கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன் அப்படி நீ சொல்லு. ஸ்தோத்திரம். ரீமா மஹாமரா ஹாரபா கரபா ரிஹாலா மஹாதுரபா. ஆண்டவரே, எங்க வீட்டுல ஒரு மனப்பாட்டின் ஆவியை தாங்கப்பா. எங்க வீட்டுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க தாங்கப்பா. ஆண்டவரே, நான் எஸ்னா என் புருஷன் நோன்னு சொல்றாரு, நான் நோன்னா அவர் எஸ்ங்கிறாரு. எங்க 2 பேருக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை வருது. ஆண்டவரே, இப்பதான் ரொம்ப அதிகமா வருது. என்னன்னே எனக்கு தெரியல. என்ன அறியாமலே என் புருஷனை பார்த்தா கோவப்படுறேன். காலாமா லூகாலாமா தீராமா ஹாராமா ஹபா தீசாலா கபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, இப்போது யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒரு கூட்ட மக்கள் உம்மை கூப்பிடுறாங்கப்பா. மனோவாவின் சத்தத்தை கேட்டவரே, மனோவாவின் சத்தத்தை கேட்டவரே, மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்த தெய்வமே, இப்பொழுதும் இந்த ஆன்லைன்ல 344வது நாளா நாங்க சத்தம் போடுறோம். எங்க சத்தம் உமக்கு கேக்குதுப்பா. எங்க சத்தம் உமக்கு கேக்குதுப்பா. தகப்பனே, ஆமென். சிலர் என் புருஷனுக்கு விரோதமாய் பேசினதை மன்னியும் அப்படின்னு சிலர் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, அவர்களுடைய அறிக்கை நீர் அங்கீகரிங்கப்பா. ஆண்டவரே, ராமாமா ஹாலாமா ஹால்மாராபா, கணவன் மனைவிக்கு இடையே கொண்டு வந்த எல்லா போராட்டங்களை, சந்தேகம் என்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினால வசனம் என்ற சமட்டியை வைத்து அவைகளை அடித்து நொறுக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால. ராகமா லோஸ்மே லாகசே in the name of Jesus. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே வருகிற எல்லா குழப்பத்தின் ஆவிகளை, எல்லா சஞ்சலப்படுத்துகிற ஆவிகளை, ஒருமனப்பாட்டை கெடுக்கிற பொல்லாத பிசாசே, ஒருமனப்பாட்டின் ஆவியை கெடுக்கிற பொல்லாத பிசாசே, ஆமென், ஆமென். சொல்லாததை சொன்னாய், செய்யாததை செய்தாய் என்று சத்தத்தை உயர்த்தி பேசி கோபத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை விட்டு வெளியேறு. ஆண்டவரே, சில கணவன்மார்கள் பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, மனைவியின் இடத்துல ஓபனா, ஆண்டவரே, ஆண்டவரே, மனம் திறந்து பேசாத நிறைய விசுவாசிகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவருடைய நாமத்தினாலப்பா, வீட்டுக்குள்ள ஒருமனப்பாடு, ஜெபாவி, இவை இரண்டும் ஆண்டவரே சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே. அப்படிப்பட்ட கிருபையை உம்முடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் கேட்கிறேன்ப்பா. இப்பொழுது எத்தனை ஆயிரங்கள் டெலிவிஷன்ல, அந்த ஆர்க் டிவியில, அல்லது அந்த அதிசயம் டிவியில, அந்த ஷம்மா டிவியில, கோல்டன் காஸ்பல் டிவியில ஆண்டவரே இணைந்திருக்கிறாங்களோ, ஆண்டவரே, யாரெல்லாம் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் இணைஞ்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் Facebookல இணைஞ்சிருக்கிறாங்களோ, அவர்கள் வீடுகளுக்குள்ள ஒருமனப்பாட்டின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இறங்குவதாக. வெளியேறு பொல்லாத ஆவியே, வெளியேறு பொல்லாத ஆவியே. மாத கணக்காய் கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தை இல்லை, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட வீடுகளுக்குள்ளே தேவன் தம்முடைய தூதனை அனுப்புங்க. சில வீடுகளிலே பேச்சுவார்த்தை இருக்குது. என்னன்னா என்ன, அது மனம் திறந்து சந்தோஷமா பேசி அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமான
ஒரு மன மகிழ்ச்சி கிடையாது. பொல்லாத கிரியைகளை அழிக்கிறேன். ஆமென். கணவனை இழந்திருக்கிற அன்பான சகோதரிகளை கர்த்தர் தைரியப்படுத்துங்கப்பா. கணவன் இல்லையே, அவர் இருந்திருந்தா அதெல்லாம் நடக்குமா என்று யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சொல்றீங்க, உன் கணவன் இருந்திருந்தா அவன் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதத்தை விட 10 மடங்கு ஆசீர்வாதம் உன் தலையின் மேல் வரப்போகுது. ஆமா, இன்றைக்கு இந்த வார்த்தை எழுதி வை. 10 மடங்கு ஆசீர்வாதம். ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லிருங்க. உங்கள் குடும்பம், உங்கள் வீட்டுக்குள்ள தேவன் தூதன் வந்து விட்டான். தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய அடைக்கலம். சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் என் அடைக்கலம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எங்கள் அடைக்கலம், நீங்க தான் எங்க கோட்டை, நீங்க தான் எங்களுடைய அரண், நீங்க தான் நான் நம்பி இருக்கிறேன் கண்மலை. உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து பாரப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்கள் மேல் தேவ சமாதானம் இறங்குவதாக. சிலர் மனைவியை இழந்து இருக்கிற கணவன்மார்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபம் பண்றேன். அவர்களை தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர், அப்பாவை இழந்த பிள்ளைகளை தைரியப்படுத்திருங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆமென். சந்தோஷமாய் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. எல்லார் கரங்களை உயர்த்தி முடிந்தா எழுமி நின்று நீ உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளில் நீழலில் என்றென்று மகிழ செய்தே, சீரகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்க. பாலா கசுரி அந்தரவா பாத்திரரே, தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலே ஆராதனையின் சத்தம், துதியின் சத்தம், விடுதலையின் சத்தம். இந்த சத்தத்திலேயே சாத்தான் ஓடுவானாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் அருமையான இயேசு ராஜா, ஆண்டவரே, ஒரு மனப்பாட்டின் ஆவியும் ஜெபாவியும் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க உதவி செய்கிற ஒரு அளவுகோல். ஆண்டவரே, ஒரு மனப்பாட்டின் ஆவியும் கர்த்தாவே ஜெபாவியும் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல ஆயுதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்துட்டீங்கப்பா. கபாரா கௌரபா தாராபாலாதானாமா. ஒவ்வொரு வீடுகளுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் விரட்டி அடிக்கிறேன். Come out in Jesus name. குடியின் ஆவி, தற்கொலையின் ஆவி முற்றிலுமாய் வெளியேறுவதாக. 1000 மடங்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததியாய் மாறட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு இரவு வாசிக்க வேண்டிய வேத பாடம் என்னது? மேத்யூ சாப்டர் 12. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை மறக்காமல் வாசிக்கணும். நிதானமாக வாசிக்கணும். படுக்க போகிற நேரத்தில், சாப்பிட போகிற நேரத்தில் படபடன்னு வாசித்து முடிச்சுட்டு போயிடக்கூடாது. வாசிங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் ஜெபந்தான் ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கர்த்தருடைய பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்ன வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷருடைய கையிலிருந்து நாங்கள் தப்பும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொன்ன வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 3வது, கர்த்தர் எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், ஆண்டவர் தேவைகளை சந்தித்து எங்களையும் எங்கள் உடன் ஊழியர்களையும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து தம்முடைய நாமத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார். ஆண்டவருக்கு தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்கும் போது எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து ஜெபம் பண்ணுவீங்களோ அதை போல மிஷனரிகளுக்காக ஜெபிக்கணும். நாளைக்கு சீக்கிரமாக கனெக்ட் பண்ணுங்க. நான் தொடர்ந்து இந்த குடும்பம் என்ற தலைப்பில் ஜெனரேஷன் பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசிட்டு வருகிறேன். நாளைக்கு தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் பேசுவேன். உங்கள் ஜெப குறிப்புகளை இமெயில் மூலமாக நீங்கள் அனுப்புங்க. gpsrobinson@hotmail.com மற்றும் உங்களுக்கு தெரியும் தொலைபேசி எண்கள், நீங்கள் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு சந்திப்போம். சரியா? வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். Thank you. God bless you.